என்னதான் சொல்ல வரான்னு தெரியல. ஒரே சந்தோஷம். அம்மா புடவை கொடுத்துட்டாங்க எனக்கு. தங்க நீங்க அந்த போட்டு எங்க செல்ல பிள்ளைங்க இது அம்மா கட்டுறாங்க. செல்ல பிள்ளைங்களா அம்மா எங்க அந்த புடவை காணோம். வந்தது கழுத்துக்கு இது நல்லா இருக்கா பாருங்க அம்மாவுக்கு. ஓகே நீ வா தங்க, நீ மேலே அப்படியே போட்டு காட்டுவா. நல்லா இருக்குதா? இதுல போமா, தாய் வீட்டுல இப்படிதான் போகணும். எனக்கு வந்து புடவை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் புடவை கொடுத்துருக்காங்க. நல்லா கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். புடவை கொடுத்தது அது ரொம்ப சந்தோஷம். அம்மாலையும் பார்த்துட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி. தங்கம் அப்படி போட்டு காட்டுங்க நீங்களா. என் புடவை எனக்கு லக்கி. அம்மாவுதான் ஒரே சைடுல சட்டுன்னு உருவிட்டு அந்த புடவை கட்டிட்டாங்க. சரி சில பிள்ளைங்களா முதல்ல அம்மாங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறோம். என்ன விஷயம்னா அம்மா வந்து மயனை கொள்ள விடுறாங்க. அதுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு அம்மாங்க வந்திருக்காங்க. கண்டிப்பாக போகக்கூடிய நேரங்கள் அமைந்தால் கண்டிப்பாக போகுவேன். ஜோலார்பேட்டையில் வழி நடத்தக்கூடிய அந்த தாய் உள்ள வந்து இந்த இரவு நேரத்தில் வந்து மதித்து எங்களை கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலையை நான் ஏற்படுத்திட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் சரி அம்மாவுக்கு சாத்துற புடவைங்க அம்மாங்க யார் வந்தாலும் கொடுத்து அனுப்புவோம். சரி நம்ம காட்டார அம்மாவுக்கு 48 நாள் மண்டல பூஜை நடந்தப்போ கொஞ்சம் புடவை மீதி இருந்துச்சு. அந்த புடவை அம்மாங்களுக்கு கொடுக்கலான்ட்டு கொடுத்தேன். அம்மா பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. உங்களுக்குமா? செல்ல உனக்கு அம்மா உங்களுக்கு அதை கட்டிட்டாங்க. அங்க பாரு செல்ல வாங்கம்மா முன்னாடி வாசங்கம் சாமி அது சொல்லிட்டு சொல்லுங்க. அம்மா எந்த இடம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. ஜோலார்பேட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எதிரிலேயே நான் வந்து முத்துமாரியம்மன் அங்காளம்மன் வச்சுருக்கிறேன், ஓம் சக்தி கோயில் வச்சுருக்கிறேன். இந்த வருஷம் வந்து 11ஆம் தேதி நான் மசான கொள்ளை செய்ய போகிறேன். அதுக்கு அம்மாவுக்கு எத்தனை வருஷம் அந்த இடத்துல நான் கோயில் கட்டி 18 வருஷம் ஆகுது. நான் மசான கொள்ளை வந்து மலையனூரில் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து இங்கே 5வது வருஷமாக நாங்கள் செய்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக அம்மா வந்து வரணுன்றதுக்காக தான் நான் இந்த ராத்திரியில் வந்திருக்கிறேன், அம்மாவை கூப்பிட்றதுக்காக. கண்டிப்பாக அம்மாவுடைய வார்த்தைகளை மதித்து கண்டிப்பாக நான் போயிட்டு வருவேன். சரிங்களா செல்ல பிள்ளைங்களா? அப்புறம் அம்மாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ஆரோக்கியத்தோட இன்னும் சீரும் சிறப்புமா செல்வாக்கா பேரும் புகழுமா இந்த தாய் உள்ளங்க பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த தங்கத்தை எல்லாம் அப்படியே வாழ்த்துடுங்க. அப்படியே ஒன்று தர மாதிரி எப்படி உட்காந்து பாருங்க பாரு. முதல்ல சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டேன் முழிக்கிற விதமே சரியில்லை. சாப்பிடணும். சாப்பிடாமலாம் அப்படிலாம் அனுப்ப மாட்டேன். நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஐயோ என் தங்கம் அப்படியே அந்த அழகு முகத்தை அப்படியே உங்க திருமுகத்தை அப்படியே கொஞ்சம் காட்டுங்க. ஒரே சந்தோஷம். புடவை கட்டிட்டே